கண்ணை திறங்கோ, கும்பிடுங்கோ. தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொடர்பினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இன்பமே சூழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கண் திறப்போம். எல்லாரும் நல்ல வடிவா பிரார்த்தனையா கண்ணு மூடிக்கொண்டு இருந்தீங்களோ? ஓம். சரி, அதான் கட்டிக்கார. அப்ப நாங்கள் இப்ப எந்த அதிகாரம் அப்ப படிக்கிறோம்? பிரியங்கா சொல்லுங்கம்மா. பிரியங்கா எந்த அதிகாரம் அம்மா படிக்கிறோம்? எந்த அதிகாரம் அம்மா படிக்கிறோம்? எது பாடமாக சொன்ன நீங்கள்? கவி சொல்லுங்க அப்போ. 25வது அதிகாரம். எந்த அதிகாரம்? எத்தனையாவது அதிகாரம்? 25வது. எத்தனையாவது அதிகாரம்? 25வது. எந்த அதிகாரம்? அருளுடைமை. அப்படி சொல்லுவோம். எத்தனையாவது அதிகாரம்? 25வது அதிகாரம். எந்த அதிகாரம்? அருளுடைமை. அப்ப விளங்கிச்சோ. எத்தனையாவது எந்த? ஓம். சரி. அருளுடைமை எந்த பாலில் இருக்கிறது? அறத்துப்பால். இயல் புற அறிவியல். புறவரவியல்ல இருக்குது. இவ்வளவு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா சரி. இப்ப இந்த அருளுடைமையில ஒரு சின்ன கேள்வியை கேட்டு போட்டு அப்படியே சொல்றேன் பாடமாக்குறதுக்கு. சரியோ? எல்லாரிடமும் காணக்கூடிய செல்வம் எது? எந்த செல்வம் எல்லாரிடமும் காணப்படும்? செல்வம். எந்த செல்வம் மட்டும் உயர்ந்தவர்களிடம் காணப்படும்? அருட்செல்வம். கட்டிக்காக என்னத்துக்காக எங்களுக்கு நாங்கள் அருளை கடைபிடிக்க வேண்டும்? நாங்கள் அருளை கடைபிடித்தால் அது எங்களுக்கு துணையாக இருக்கும். எந்த விதத்துல பார்த்தாலும் அதுதான் எங்களுக்கு கடைசியா துணை புரியும். சரி. யாருக்கு துன்ப உலகத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் வராது? யாருக்கு? அருள் உள்ளவர்கள் என்னத்தை அனுபவிக்க மாட்டார்கள்? துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். அப்படி தெரிஞ்சா சரி. யாருக்கு துன்பம் வராது? அருள் உள்ளம் கொண்டவர்கள் துன்பம் என்றும் வராது. இவன் உங்களுக்கு ஒரு ஆள் கூடாத ஒரு வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்கு அருள் உள்ளம் இருந்தால் அதால நீங்கள் துன்பப்பட தேவையில்லை. மாட்டீங்கள், துன்பப்பட மாட்டீங்கள். ஏன்? அருள் இருக்கு. சரி, அவர் ஏதோ தன்னுடைய அறியாமையால சொல்லி இருக்கிறாரு, நீங்க அவையில மன்னிப்பீங்க.
அப்ப அவையில நீங்க மன்னிச்சால் உங்களுக்கு மனசுல அவர் சொல்லிட்டாருன்ற துன்பம் இருக்குமோ? இல்லை. இல்லை இல்ல. ஏன் அவர்ல உங்களுக்கு எதிர்ப்பு வந்தால் உங்களுக்கு என்ன அதுல உங்களுக்கு அருள் இல்லை இல்ல இல்லை என்று இல்ல. உங்களுக்கு அவர் ஒரு ஒரு ஆள் நீங்க எதிரியா நினைச்சு அவர்ல வெறுப்பா இருந்தால் உங்களுக்கு என்ன இல்ல? அருள் இல்லை அருள் இல்ல. அப்படி நீங்க வெறுப்பா இருக்கிறதால உங்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும். துன்பம் துன்பம் வரும் வரும். அப்ப உங்களுக்கு அருள் குணம் இருந்தால் அவரை மன்னிக்கிற குணம் இருக்குமே. உங்களுக்கு அவரை மன்னி மன்னிக்க வேண்டும் என்று கண்ட்ரோல் பண்ற குணம் உங்களுக்கு இருக்கும் இல்லையோ? ஆம். இருந்தால் உங்களுக்கு என்ன வராது? அருள் குணம் இருந்தால் துன்பம் வராது அதை இந்த குறள்ல எப்படி சொல்லி இருக்கிறார் வள்ளுவர்? பொருள் நீங்கி இல்லை இல்லை. மண்ணுயிர் ஓம்பி அருள் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கு மல்லல் இல்ல இல்லையே, அதுவும் இல்லை. யாருக்கு அருளுள்ளம் கொண்டவர்களுக்கு துன்ப உலகத்துக்குள்ள போய் சேர மாட்டார்கள். அதாவது துன்ப உலகத்துக்குள்ள சேர மாட்டார்கள் என்ன? அவர்களுக்கு துன்பம் வராது. துன்ப உலகத்துக்குள்ள இன்னா உலகம் புகழ் எந்த குறள்? அருள் சேர்ந்த அருள் சேர்ந்த ம், இருள் சேர்ந்த உலகம் புகழ் புகழ். அதாவது இந்த குறள் என்ன சொல்லப்படுது? அத இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்றால் இருளா இருக்கிறது எது? துன்பம். கூடாதது துன்பம் துன்பம். துன்பம் துன்பம் தான் எங்களுக்கு இருளா இருக்கிறது. ஒளியா இருக்கிறது எது? உற்சாகம், சந்தோஷம். இப்ப உற்சாகம்டா நாங்க இப்படி உஷாரா இருப்போம், துன்பம்டா இப்படி இருப்போம். சரியோ? ஆம் அப்ப இப்ப விளங்கிச்சோ யாருக்கு இல்ல இன்னா உலகம் அந்த துன்பம் சேர்ந்த உலகத்துக்குள்ள போறது? அருள் உள்ளம் கொண்டவர்கள். அப்ப உங்களுக்கு யோசிக்கணுமோ என்ன துன்பம் சேர்ந்த உலகம் என்னத்தை நீங்க நினைப்பீங்கள்? உங்களுக்கு அருள் துன்பம் வராது. நீங்க குறளை பார்த்து அதான் குறளோட நாங்க போனோம்னா ஏதோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சரியோ? ஏதோ இன்ன உலகம் புகழ்ண்டா நீங்க சிம்பிளா அப்படி நிக்க வேணும். அப்படியானவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் வராது என்று நீங்க சிம்பிளா நினைச்சா உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில அப்படிதான் நாங்க பயன்படுத்துவோம் இல்லையோ? சரி, அடுத்தது என்ன பூ? என்னென்றால் அது மூன்றாவது குறள் எங்களுக்கு அருள் இருந்தால் நாங்கள் தீயவர்களோடு போக மாட்டோம் என்று தான் இருக்கிறது. ஐந்தாவது குறள் தான் துன்பம் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். என்ன இருந்த அர்த்தம்? அது இருள் சேர்ந்தவர்களோடு விலகியே அது அது வேறைய போகுது. நீங்கள் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை மொழி வழங்கு மல்லல் மாம் ஞாலம் கறி என்றால் என்ன சொல்லப்படுது? அருள் அருள் இருக்கிறதைக்கு துன்பம் சேர்க்கிற உலகத்துல நீங்க சேர மாட்டீங்க. முழங்குது ரெண்டு மூணு துன்பம் இல்லை உங்களுக்கு. அங்க துன்பம் இன்னா உலகம் புகழ் என்றால் கூடாத ஆக்களோட நீங்க சேர மாட்டீங்கன்றது அதே சொல்றீங்க. அப்படி பாடமாக்கிறேன். ரெண்டாவது காரணம் என்ன பூ? அவையோட சேர்ந்தா உங்களுக்கு துன்பம் தானே அப்போ. முழங்குது அவையோட கூடாதாக்களோட சேர்ந்தால் எங்களுக்கு துன்பம் துன்பம் தானே. துன்பம் தானே இல்லையோ? அப்ப அப்படியான துன்பம் உங்களுக்கு வராது. இப்ப நீங்க கூடாதாக்களோட போய் சேர்றீங்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லதோ? இல்ல, அது துன்பம் தான். அந்த துன்பம் உங்களுக்கு வராது. இன்னா உலகம் புகழ் அவையோட போடுற அந்த கூடாத ஆக்களுக்குள்ள நீங்கள் போறதுக்கு உங்களுக்கு அந்த அந்த அப்படி போக மாட்டீங்க. இப்ப கூடாதாக்கள் போட உங்களுக்கு துன்பம் இல்லை இல்லையோ? அதாவது நீங்க அப்படியே நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், இப்படியே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? இப்போ இன்னா உலகம் புகழ் என்றால் அதுக்குள்ள சேர மாட்டீங்க. புகழ் என்றா என்ன? அதுக்குள்ள சேர மாட்டீங்க. சேர மாட்டீங்க. அடுத்தது மண்ணுயிர் யாருக்கு அவையில உயிர் பயப்படக்கூடிய மாதிரி வேற என்ன நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்கும் உங்களை அருளுள்ளம் இருக்கிறதால என்னென்ன நன்மை இருக்கு? ஒண்ணு நீங்க இப்ப சொன்ன போலியே பூ என்ன செய்ய போறீங்க? கூடாதாக்களோட சேர மாட்டீங்கள். வேற வாழ்க்கைக்கு பயம் பயம் துணையாக இருக்கும். எது?
அருள் அடுத்த என்ன சொல்லப்படுது? அவைகளுக்கு உயிர் ஆபத்து ஏற்படாது, உயிர் அஞ்சும் வினை வராது என்று சொல்லு. அது என்ன குறள்? அஹ், நாலாவது. அத என்ன குறள் சொல்லுங்க. மண்ணுயிர் உம்பி அருள் லார்வார்க்கு அருள் ஆழ்வார்க்கு பிரிச்சு சொல்லுங்க. அருள் ஆழ்வார்க்கு அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப அஞ்சம் வினை. என்ன அவைகளுக்கு இந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது. முதலாவது என்ன, கூடாதாக்களோட சேர்ந்து அவைக்கு துன்பம் வராது. கூடாதாக்களோட சேர மாட்டோம். உங்களுக்கு கூடாதாக்களோட சேராட்டில் உங்களுக்கு துன்பம் வராது. வராது. மற்றது அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை இல்ல வழிவழங்கும் அல்லல்மா ஞாலம் தெரியண்டா என்ன சொல்லப்படுது? என்னன்னு பாடம். அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு துன்பம் வராது என்றதுக்கு எது சாட்சி என்றதான் அப்ப இது சொல்றோம். சரியோ? என்ன சொல்லப்படுது? எது சாட்சி உங்களுக்கு துன்பம் இல்லை என்றதுக்கு? எது சாட்சி உங்களுக்கு? அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு துன்பம் இல்லை என்று சொல்லப்படுது. இன்ன உலகம் புகழ் இல்ல, இன்ன உலகம் புகழ் இல்லை. அது எத்தனையாவதுல? அது மூன்றாவதுல என்ன சொல்லப்படுது? நீங்க கூடாதாக்களோட சேர மாட்டீர்கள், கூடாதாக்களோட சேராட்டி உங்களுக்கு துன்பம் வராது, அதோட கூடாதாக்கள் செய்யற விஷயத்தை நீங்க மறந்துடுவீர்கள், அப்ப துன்பம் வராது. இதுக்கு எது சாட்சி? உயிர்களுக்கு காற்றை வழங்கி கொண்டு இருக்கின்ற இந்த உலகமே சாட்சி. சாட்சிக்கு தான் நீங்க அந்த சொல்ல. இப்ப உலகிச்சோ அந்த அருள் உள்ளவர்களுக்கு துன்பம் இல்லை என்றதுக்கு எது சாட்சி? அப்போ உயிர்களுக்கு காற்றை வழங்கி கொண்டே இருக்கின்ற இந்த உலகமே சாட்சி. அப்ப யாருக்கு துன்பம் வராது? அருள் உள்ளவர்களுக்கு. எப்படிப்பட்ட துன்பம் வராது? இன்ன உலகம் புகழ். அதுக்குதான் என்ன சொன்னீங்க? இன்ன உலகம் புகழ்னா என்ன? தீயவர்களோடு விலகியே சேர மாட்டீங்க. அதால இங்க மற்றவை கூடாதவை செய்தாலும் அவையில மன்னிச்சு போடுவீங்க. அதால உங்களுக்கு துன்பம் வராது. அருள் இருந்தால் உங்களுக்கு ரெண்டு விஷயம், அவையோட சேரவும் மாட்டியல், ஈவன் அதாவது கூடாத விஷயம் சொன்னால் அதை அவையில நீங்கள் மன்னிப்பீர்கள். ஆனா அவையோட சேர மாட்டியல். அப்போ விளங்கிச்சு? இப்ப கூடாத அவரால் சொன்னால் அதையே யோசிச்சு சிந்திச்சு கொண்டிருப்பீங்களோ? இல்ல, அதை மறந்துடுவீர்கள். அதுக்காக அந்த கூடாதாலோட போய் சேருவீங்களோ? இல்ல. அப்ப நீங்க அவையில சேரவும் மாட்டியல், ஆனா அவை சொன்னதையும் மறந்துடுவீங்க. மறந்துட்டா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன துன்பம் இல்லை. அது ஆருக்கு இருக்கு மட்டுமோ? ஆறு மட்டும் அதை செய்யலும்? அருள் உள்ளம் கொண்டவர்கள். அவைக்கு வேற என்ன விதமான துன்பம் இல்ல? உயிருக்கு அஞ்சப்படும். அவைக்கு உயிர் ஆபத்தும் அஞ்சக்கூடிய மாதிரி ஒன்றும் வராது. நீங்க எல்லாரோடையுமே அன்பா இருந்தால் ஒருத்தர் உங்களுக்கு எதிரியா வந்து ஒன்றும் செய்ய போறது இல்லை, இல்லையோ? நீங்களும் கூடாதால இருந்தா தான் தேசிக்க உங்களுக்கு யாருமே எதிரி வரணும், இல்லையோ? நாங்க எல்லாரோட அன்பா இருந்தா உங்களுக்கு எதிரி இருக்காது. ஏன்னா அனைரோத்து பொழுது காமராவிய போ. மற்றது இப்ப இன்றைக்கு படிக்க போறது இது. மற்றது என்னது? பொருள் நீங்கி போச்சு வந்தாரு. அது என்னது கருத்து சொல்லுங்க பார்ப்போம். அருள் செய்யாதவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிற? எப்படிப்பட்ட ஆக்கள் அருள் உள்ளம் இல்லாதவர்கள் என்று கண்டுபிடிக்கலாம்? அதாவது மற்றவைக்கு துன்பம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆக்கள்? அருள் இல்லாதவர்கள். அறத்தை மறந்ததால் வந்த துன்பத்தையும் மறந்து செய்ய வேண்டிய கடுமைகளையும் மறந்து இருக்கிறதான் கூடாதவர்கள் என்று கருதப்படுவார்கள். அருளற்றவர்கள் என்று கருதப்படுவார்கள். சரியோ? அப்ப அருளற்றவர்களை நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி மற்றவே இந்த மனசை நோக்கடிச்சு கதைக்கிறார்கள அருளற்றவர்கள் என்று கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? அருள் இல்லாதவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லப்படும். இப்ப என்ன சொல்லப்படுது? அருளண்டா என்னன்னு சொல்லி இருக்கு, யார்கிட்ட இருக்குமான்னு சொல்லி இருக்கு. யார் சொல்லுவீங்க? அந்த சாரமா இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறார். இந்த 5 6 சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. முதலாவது சொல்லி இருக்கிறார் ஆறுத்த அருள் இருக்கிற என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அருள் செய்தால் எங்களுக்கு என்ன வரும் என்று, வெறும் வராதடும்
என்று சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறார். ம், அஹ், அஹ், 6 கூடாதவர்கள் என்று கண்டுபிடிக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறார். ம். மற்றது வள்ளல் ஞானம் கரியது என்னது அது என்னது சொல்லியிருக்கிறேன் அஹ், அஹ், எங்களுக்கு துன்பம் வராது அருள் இப்படி சொல்லு நீங்க விளங்க இப்படி சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லணும் அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு துன்பம் இல்லைன்றதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லலாம் அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு உதாரணம் 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 சொல்லியிருக்கிறார். அருள் உள்ளவர்களுக்கு துன்பம் வராதுன்றதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறார். உதாரணம் என்றா தெரியுமா என்னண்டு சாட்சி உதாரணம் இல்லையா எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கட்டிக்காரன் கவிஸ் உதாரணம் அந்த சொல்ல பாடமாகும் உதாரணம் எப்படி சொல்றது உதாரணம் உதாரணம் என்றால் என்ன எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் எக்ஸாம்பிள் அது உதாரணம் விளங்கிச்சோ உதாரணம் அப்ப அந்த 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 vocabulary-யும் எடுத்துக்கொள்ளுங்க தமிழ் நான் உங்களுக்கு அதையும் விரும்புறேன் அப்ப நீங்கள் திருக்குறளோட தமிழிட்ட vocabulary-யும் படியுங்க அண்டா நீங்க தமிழையும் சுத்தமாக கதைப்பீங்கள் எங்களை போல இல்லையோ நான் இதுக்கு விதாக சொல்லல சோவியக்காரெல்லாம் தமிழ் சுத்தமா இப்படி கதைப்பா என்னடா அம்மாவோடையே இருந்து பழகி பழகி சுத்தமா நல்ல நல்ல ரிச் தமிழ் தெரியும் நல்ல வேர்ட்ஸ் தெரியும் அதாவது vocabularies தெரியும் அப்ப நீங்களும் திருக்குறளோட அதை படிக்க வேண்டும் பயின்று கொள்ள வேணும் சரியோ ஓகே இப்ப எனக்கு கேளுங்க எத்தனாவது குறள் அப்போ 7வது இப்ப சமரைஸ் பண்ணினாங்களே ஏனென்றால் 6 படிச்ச வழியா என்ன வடிவா கேளுங்கோ 7வது என்ன 7வது அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாட்கி இப்புலகம் இல்லாகி அங்கு இதான் குறள் என்ன அப்ப இந்த குறளுக்கு பொருள் என்னன்னு சொல்றேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது பாடமாக்க சொல்றேன் செல்வம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் வாழ முடியாது அதே போல உயிரினங்கள் மீது கருணை அருள் இல்லாதவர்கள் மறுமையில் இன்பத்தை அனுபவிக்க முடியாது முழங்கிருக்கோ முழங்கிருக்காபோ அடுத்தது இது 8வது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் மற்றாதல் அரிது என்றால் அது உங்களுக்கு விளங்குதுன்றோ தெரியல பாவம் சொல்றேன் செல்வத்தை இழந்த ஒருவர் அதை மீண்டும் பெற்று சிறப்பாக வாழ முடியும் செல்வத்தை இழந்தார் விளங்கிச்சோ ஆனால் அருள் குணம் இல்லாத ஒருவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் மீண்டும் சிறப்பாக வாழ முடியாது முழங்கிக்கோ இப்படித்தான் நீங்க பாடமாக போறீங்க அப்ப இது பாடமாக்குறதுக்காக நான் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன் அப்ப இனி நீங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லணுமா குறளை பொருளை சொல்லணுமோ இல்லதானே இல்லை சொல்லுங்க அப்ப குறளை சொல்லி போட்டு பொருளை சொல்லுங்க பாப்போம் அருள் இல்லாட்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாட்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்ன செல்வம் இல்லாதவர்களுக்கு குறள் படி போங்க அருள் இல்லாட்கு அவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு மறுமை அதாவது சொற்கலோகத்தில் அதாவது அடுத்த பிறப்புல சும்மா வாழ முடியாது அதைத்தான் என்ன சொல்லப்படுது அருள் இல்லாதவர்களுக்கு மறுமை என்று சொல்றது என்ன சொல்றது அத மறுமையில் அந்த சொல்லுல தெரியும் மறுமையில் என்றால் என்ன எதுக்கும் உங்களுக்கு சும்மா சொல்றேன் சரியோ சொற்கலோகம் இப்ப என்ன சொல்றதுன்னா புண்ணியம் செய்தவர்கள் சொற்கலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுவீங்க என்றால் தேவர்கள் உள்ளது போல நல்ல வழிவா சந்தோஷமாக இருப்பார்கள் என்று ஆனால் கூடாது செய்தவர்கள் நரகலோகம் போவார்கள் என்று சொல்வார்கள்
என்று சொல்லி சொன்னால் அங்க போய் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் சொல்லி. அப்ப எங்களுக்கு சின்னடையில நான் சொல்லி தந்தது நான் உங்களுக்கு சொல்றேன்டா சொல்லுவினோம் துன்பம் இங்க நாங்க கூடாத விஷயம் செய்தா சரியோ. இப்ப இவனப்போ டீச்சர் சொல்லி தரீங்களா ஹோம்ஒர்க் செய்யலேண்டா நாங்கள் மேலே எல்லாரும் ஒருக்கா போதானே போறோம் 100 வயதிலே ஏதோ போதானே போறோம் இல்லையோ. போகைக்குள்ள இங்க நாங்க நல்லது செய்யாதாக்கள் இதை படிவாக எழும்போம் நல்லது செய்யாதாக்கள் எங்களை சின்னங்களே அப்படித்தான் சொல்லி சொல்லி நல்ல விஷயங்கள் செய்ய வச்சவ என்ன செய்யணும் என்று சொல்லுவினோம். எங்கட உயிர் போனா பிறகு அங்க போய் தலைகளா கட்டி தொங்க வைப்பினோமா மேல் லோகத்திலேன்னு சொல்லினோம். அதுக்கு கொஞ்ச காலம் இப்ப எங்கட உயிர் போய் ஒரு கொஞ்ச காலம் வானத்திலே அலை பிறகு இதுல அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகுமா சரியோ. இது தெரிஞ்சா மேபி நீங்க கொஞ்சம் அந்த நல்ல பிள்ளைகளா இருக்க பாப்பீங்க வணங்கிச்சோ. அப்ப மேல நாங்கள் போய் கொஞ்ச காலம் இருப்போமா. இப்ப வானத்துல போய் நின்று உயிர் ஆவியிருக்கு தெரியும் தானே அது ஒரு கேஸ் தானே எங்களோட உயிர். அதுக்கு மேல போய் நின்று நாங்க செய்யற இந்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்ச காலம் வானத்துல இருந்துட்டு பேருந்து சொர்க்கலோகம் நரகலோகம் 2 லோகத்துக்கு அனுப்புறதா வடிவாக சரியோ. அவன் மேபி இண்டையில இருந்து நீங்க நல்ல பிள்ளைகளை மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு சரியோ. அப்ப சொர்க்கலோகத்துல போனாலும் உங்களுக்கு வடிவா வசதியா நல்ல வடிவா சந்தோஷமா அதாவது நீங்க இந்த புண்ணியம் எவ்வளவு செய்தீங்களோ அவ்வளவுக்கு அங்க நீங்க இன்பத்தை அனுபவிப்பீங்க. அதான் சொன்னவர் என்ன சொல்லியிருந்தவர் அழிப்பசி தீர்த்தார் என்னன்னு சொல்லுங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தால் தீர்த்தல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்புலி. அதான் இங்க நீங்க செய்யற புண்ணியத்தால அடுத்த பிறவிக்கு போய் நீங்க மேல எடுத்து போட்டு நீங்கள் அங்க போய் சொர்க்க லோகத்துல அதான் உங்களோட வைப்பு. இங்க நீங்க செய்த புண்ணியம் அங்க சொர்க்க லோகத்துல உங்களை சந்தோஷமா அனுபவிக்க வைக்கும் எங்களை எல்லாரையும். நாங்கள் இங்க கூடாத செய்த தேசிகன் எங்களை கொண்டு போய் அத கொஞ்சம் அந்த எங்களோட அதாவது இங்க செய்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்றபடி அடுத்த உலகத்திலே இருப்போம் மறுமை. அதான் சொல்லப்படுறது மறுமை சரி. அடுத்த உலகத்திலே இருப்போம் கொஞ்ச காலம். இங்க செய்த பாவம் செய்தா வடிவா விழுங்கோ எங்களை சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் தெரியும். என்ன சொல்லி சொல்லுவினோம் தலைகீழா கட்டி தொங்க விட்டெல்லாம் அடிப்பினோம் என்று சொல்லுவினோம். அது சில படங்களும் இருக்கு நீங்கள் அதுல பார்த்திருப்பீங்க சில வீடியோகள்ல. இங்க என்ன கரட புராணம் ஒன்று இருக்கு அதுல சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லுவினா எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு போட்டு கஷ்டப்படுத்துவினோம் சொல்லி எல்லாம் சொல்லுவினோம். அதுல அப்படி என்று சொன்னா நாங்கள் இங்க இப்ப நாங்கள் பாவம் செய்வோம் நினைப்போமோ நரகத்துல இப்படி எங்களை எல்லாம் தலைவில தொங்க விட்டு அடிச்சு எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு எடுத்து அப்படி என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும் அடுத்த மறுமையில. இப்ப அதைத்தான் சொல்லப்படுறது மறுமை உலக செய்வோம் மறுமையை. அப்ப அந்த மறுமையில நாங்கள் சொற்கல லோகத்தை அனுபவிக்க முடியாது இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப இங்க அருள் இல்லாமல் இருந்தாக்கள் எங்க போவினோம். அப்ப எண்ணெய் சட்டி போட்டு நரக லோகத்துக்கு போவோம். எண்ணெய் சட்டி போட்டு எடுக்கிற இடத்துக்கு போவேன். அப்ப இது தெரிஞ்சால் ரமணன் எங்களுக்கு கூடாத விஷயம் செய்ய மனம் வருமோ இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் ரமணன்? நீங்க சொர்க்கத்துக்கு போக விரும்புறீங்களோ நரகத்துக்கு போக விரும்புறீங்களோ சொல்லுங்க. எங்க போக விரும்புறீங்களோ பூ? சொர்க்கலோகம் உண்டாதளவு நல்லது புண்ணியம் செய்த இடம். அப்ப அருள் உள்ளவர்கள் எந்த உலோகத்துக்கு போவினம்? சொர்க்கலோகம் போவினம் சரியோ. பாவம் செய்தவர்கள் புண்ணிய அருள் இல்லாதவர்களுக்கு போவினம் அதைத்தான் இங்க சொல்லப்படுது. அப்ப இப்ப திருப்பி நான் சொன்னதை சொல்ல உங்களுக்கு புலங்கும் பாருங்க. செல்வம் இல்லாதவர்கள் அதாவது இங்க இந்த உலகத்துல பணம் இல்லாட்டி வாழ முடியுமோ? இந்த உலகத்துல உங்களுக்கு பணம் தேவை. அதுக்குதான் நாங்க படிக்கிறோம். என்னதுக்கு படிக்கிறோம்? வேலை பார்க்கிறோம் காசு சம்பாதிக்க. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க வேணும்? பாவம் சேர்க்காமல் சம்பாதிக்கணும் என்றதுதான் திருக்குறள் படிக்கிறோம். என்னதுக்கு திருக்குறள் படிக்கிறோம்? பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்தாதான் சொர்க்கலோகத்துக்கு போற மாதிரி பொருளை சேர்க்கணும். அப்படி பொருளை சேர்த்தால் நாங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழுவோம். அதே போல நாங்கள் பொருளை எவ்வளவுக்கு சேர்க்கிறோமோ அதே அளவுக்கு என்னத்தையும் சேர்க்கட்டாம் அருளால அருளை சேர்க்கட்டாம். அருளால மற்ற உயிர்களுக்கு அன்பா இருக்கும். மற்ற உயிர்கள் மீது
அன்பா இருந்து புண்ணியத்தை சேர்க்கணும். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்பு. அந்த கருத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதை எப்பவும் மறக்காம வச்சுக்கொள்ளணும். அப்போ அது உங்களுக்கு என்னத்துக்கு வழிவகுக்கும்? எங்களுக்கு சொற்களோக்கு வழிவகுக்கும். சரியா? எல்லாருக்கும் அங்க போதான் விருப்பம். அப்ப உண்டையில இருந்து அனிருத் இனிமே நீங்க கட்டாயம் எந்த ஒரு பிள்ளையும் செய்ய மாட்டீங்க நினைக்கிறேன். இது உண்டைக்குள்ள இருக்குல்லோ. அப்ப நீங்கள் கூடாத வேலை செய்தா நாங்கள் பிறகு 100 வயது பிறகு எங்க போவோம்? கூடாத செய்தா எண்ணச்சட்டிக்குள்ள போற இடத்துக்கு போவோம். கட்டி தொங்க விட்டு அப்படி கணக்க பிரச்சனை எல்லாம் நடத்து. சரியோ? ஆனபடியா நாங்கள் சொற்கலோகத்துக்கு நல்ல சந்தோஷமா நல்ல பூமரங்கள் உள்ள இடங்கள்ல நல்லா இருக்கிற இடத்துல போய் இருந்துட்டு வர்றதுக்கு செய்யணும்டா, புண்ணியம் செய்யணும்டா. இப்ப நீங்க புண்ணியம் என்ன செய்யறது? படிக்கிற நேரத்துல புண்ணியம் என்னண்டா பூ செய்யலாம்? அனிருத் யாராவது சொல்லுங்க. சொல்வழிய கேட்டு ஒழுங்கா படிச்சு உங்களோட ஹோம்ஒர்க்ல நீங்கள் உண்மையிலேயே ஒரு பொறுப்போட படிச்சு இப்ப நீங்க அப்படித்தான் புண்ணியம் செய்யறது. இப்ப நீங்க என்ன புண்ணியம்? உங்களோட கடமையை சரிவர செய்யணும். மற்றவர்களோட சொல்ல கேட்டு பெரியவர்களோட சொல்ல கேட்டு உங்களோட கடமைகளை ஒழுங்காக செய்து மற்ற விலங்குகளுக்கு பேசாதபடி நாங்கள் நல்ல ரெஸ்பெக்டா வாழ்ந்தா அது தர்மம் உங்களுக்கு. இப்ப உங்களோட தர்மம் அது இந்த தர்மம். அந்த தர்மப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன வராத பூ தேசிகன்? மறுமையில எது வராத பூ? நரலோகத்துக்கு போக மாட்டோம், துன்பம் வராது. சரியோ? அப்ப புண்ணியம் செய்தவர்கள் எங்க போவினோம்? சொர்க்கலோகத்துக்கு. பாவம் செய்தவை எங்க போவினோம்? நரகலோகம் பண்ணால் அங்க எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும்? அப்படித்தான் வாட்டுவினோம். சரியோ? சரியோ? நன்றி வணக்கம். அப்போ நன்றி வணக்கம் டீச்சர்.